Good morning, everyone. Today I stand before you to speak about Mullaivaikkal, a place that holds deep pain, sorrow, and memories of thousands of Tamil people around the world. Mullaivaikkal massacre refers to the final stage of the Sri Lankan Civil War, which ended in May 2009. During those tragic days, countless innocent civilians lost their lives. Families were separated, children were orphaned, and many people suffered without food, medicine, or safety. For Tamils, Mullaivaikkal is not just a place, it is a symbol of loss, remembrance, and the struggle for justice and peace. Every year, people across the world remember the victims of Mullaivaikkal to honor those who died and to pray that such tragedies never happen again. Remembering history is important because it teaches the value of humanity, compassion, and unity. We must learn from the past and stand for peace, equality, and human rights. No matter our language, religion, or nationality, every human life is precious. Let us remember Mullaivaikkal not with hatred, but with hope. Hope for justice, reconciliation, and a future where all communities can live in peace and dignity. இன்று நாம் கூறுவது ஒரு சாதாரண வரலாற்று சம்பவம் அல்ல. மனித இனத்தின் மனசாட்சியை உலுக்கிய ஒரு பேரவலத்தை பற்றியதுதான் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை. 2009 மே மாதம் முள்ளிவாய்க்கால் என்ற சிறிய நிலப்பரப்பு உலகின் மிகப்பெரிய மனிதமயமான பேரழிவுகளில் ஒன்றாக மாறியது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் சிக்கிக்கொண்டனர். போர் முடிவடைகிறது என்ற உலகம் கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் அங்கு மனித உயிர்கள் அழிந்து கொண்டிருந்தன. இனப்படுகொலை என்பது வெறும் கொலைகள் எண்ணிக்கையால் மட்டும் வரையறுக்கப்படவில்லை. ஒரு இனத்தின் மொழி, கலாச்சாரம், வாழ்வுரிமை, அடையாளம் ஆகியவற்றை முற்றிலும் அழிக்க முயலும் செயல்தான் இனப்படுகொலை. அந்த வகையில் ஈழத்தமிழர்கள் எதிர்கொண்ட துயரம் உலக மனித உரிமை வரலாற்றில் அழியாத காயமாக உள்ளது. பல குடும்பங்கள் இன்று வரை தங்கள் அன்புக்குரியவர்களை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றனர். என் மகன் எங்கே, என் கணவர் எப்போ திரும்பி வருவார் என்று கேட்டவர்களுக்கு இன்னும் பதிலில்லாமல் இருக்கின்றார்கள். பார்த்தீங்கள் என்றால் போரின் முடிவு அமைதியைத்தான் தர வேண்டும். ஆனால் பலருக்கு அது முடிவில்லாத துயரத்தை மட்டுமே தந்தது. இந்த நினைவேந்தல் வெறுப்பை விதைப்பதற்காக அல்ல, நீதியை வேண்டுவதற்காகவே, உண்மை உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே. மனித உரிமைகள் மீறப்பட்டால் அது எந்த நாட்டிலோ எந்த இனத்தினரிடமோ நடந்தாலும் உலகம் அமைதியாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே இன்று நாம் உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். அதே சமயம் உயிர் தப்பி வாழ்ந்தவர்களின் மனவலிமையை வணங்குகிறோம். அவர்களின் நினைவுகள் வரலாற்றில் மறையக்கூடாது. முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு இடத்தின் பெயர் அல்ல, அது நீதி கேட்கும் ஒரு குரல். இளம் தலைமுறையினரே, இந்த வரலாற்றை அறிந்து கொள்ளுங்கள். இளம் தலைமுறையினரே, வெறுப்பை அல்ல, மனித நேயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இன, மத, மொழி வேறுபாடுகளை தாண்டி மனித உயிரின் மதிப்பை காக்கும் உலகை நாங்கள் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.